ஹாய், நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கி ஸ்டாக் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ காலையிலே கிளம்பி உழவர் சந்தை போயாச்சு. வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மதியம் போல் சரி டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தனூர் டிமார்ட் தான் போயிருந்தோம். மகிழ்னிக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாமே வாங்கணும், அதனால் போயிருந்தேன். ஆனால் அங்கே போனால் கடல் மாதிரி கூட்டம் இருந்தது. பொருளெல்லாம் வாங்கிட்டு பில்லுக்காக கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நின்றுருப்போம். அவ்வளோ க்யூ. எல்லாம் பில் போட்டு வீட்டுக்கு வந்து சேரும் போது 7:30 ஆயிடுச்சு. சரி, நைட்டுக்கு வந்து புதினா சட்னி தோசையும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா சட்னி செய்யறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து ஜாரில் மாற்றிக்கணும். இந்த எண்ணெயிலேயே வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு இது கூட 2 கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன சைஸ் புளியும் சேர்த்து வதக்கிட்டு நான் வந்து மிளகாய் சேர்க்க மறந்துட்டு அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இது கூடவே துருவ தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கல்லுப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆயிரும். இது கூட தோசை சுட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.